இந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜோதிடத்துல நீங்க எங்கேயோ போயிடலாங்க. 8ஆம் இடத்துல சனி இருக்காங்க, தீர்க்க ஆயுளா, எல்லா ஜாதகத்துக்கும் நடந்துருமா? குருதசை நடந்தா சுத்தமா முடிஞ்சது, அவுட்டு. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குருவுடன் கிரகங்கள். நவகிரகத்துல குருவுடன், குருவை தவிர்த்து பிற 8 கிரகங்கள் இணைந்திருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜோதிடத்துல நுணுக்கமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்கிட போறேன். விதிகள். ஜோதிடத்துல விதிகள் மூலியமா அனைத்து பலன்களையும் அடைக்கலாமானா கண்டிப்பா அடக்க முடியாதுங்க. எந்த ஒரு விதிக்கும் விதி விலக்குகளும் உண்டு. அதே நேரத்துல அந்த விதிகள் 80% தான் ஊர்ஜிதமானதாக இருக்கும். 100க்கு 100% சொல்லவே முடியாது. 8ஆம் இடத்துல சனி இருக்காங்க, தீர்க்க ஆயுளா, எல்லா ஜாதகத்துக்கும் நடந்துருமா? நடக்காது. 2 10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு, டீச்சிங் லைன், எல்லா ஜாதகத்துக்கும் நடந்துருமா? நடக்காது. ஒரு 80% தான் இந்த விதிகள், விதி விலக்குகள். அந்த 80%க்கு மேல அந்த விதிகள் செயல்படுமா அப்படின்னா இல்லைங்க. அது டவுட்டு தாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதை நீங்க அனுபவபூர்வமாக உணர முடியும். எல்லா விதிகளுமே ஒரு கோட்டுக்கு உட்பட்டவை தான், அதுக்கு மேல கிடையாதுங்க. ஒரு 80% ஜாதகங்களுக்கு பொருந்துறத விதிகளா நம்ம வகுத்திருக்கோம். ஒரு 20% ஜாதகங்கள் எப்பொழுதுமே விதி விலக்குகளாக தான் இருக்கும். ப்ரொஃபஷனல் ஜோதிடரா நீங்க நேரடியாக அந்த ஜாதகங்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் இதை உங்களால மனப்பூர்வமா நீங்க உணர முடியும். இப்போ அட்டமஸ்தானத்துல பாதிப்பு அடைந்த நிலையில உள்ள ஒரு கிரகம் ஒருத்தருக்கு உயிரிழப்பை ஏற்படுத்துதுன்னா எல்லாத்துக்கும் நடந்துருமான்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அதே நேரத்தில் அந்த ஜாதகருடைய மனைவிக்கு கணவனை இழக்கக்கூடிய அமைப்புகளும், குழந்தைகளுக்கு தந்தையை இழக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு ஃபேமிலிக்கு வரும் பார்த்தீங்களா? அப்பந்தான் அவருக்கு உயிரிழப்பு ஏற்படுமே ஒழிய, இன்னொரு நபருக்கு மனைவிக்கு 7ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அவருக்கு அட்டமஸ்தானத்தில் பாவத்துவ கிரகங்கள் இருக்கும்போது சின்ன விபத்து மூலியமா தப்பிக்கக்கூடிய நிலைமைகள். இந்த கூட்டு அமைப்புகளை எப்பவுமே நீங்க கவனமா பார்க்கணும். கூட்டு அமைப்புகளை பார்க்கறது தவறிவிடவே கூடாது. அதுக்கப்புறம் இன்னும் நுணுக்கமான விஷயம்னா, எல்லா விதிகளுக்கு மேலையும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அந்த அனுபவத்தின் காரணமா உங்க உள்ளுணர்வு அந்த ஜாதகம் கூட பேசுங்க. இந்த உள்ளுணர்வு ஜாதகம் கூட பேசும். அது எந்த விதிக்கும் உட்பட்டது கிடையாது. அந்த டைம் நம்ம ஒரு அட்வைஸ் சொல்லுவோம். ஒரு அட்வைஸ் மூலியமா இந்த மாதிரி பண்ணுங்க, இதை பண்ணாதீங்கன்னு விதிகளே இல்லாம வார்த்தைகள் மூலியமா வாயில இருந்து வரும். அது உங்களுக்கு 100% அது சக்சஸா இருக்கும். இந்த தொழிலை பண்ணாதீங்க, இல்லை இந்த தொழிலை பண்ணுங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் மூலியமா அந்த ஜாதகங்கள் நம்ம கூட பேசும். இதுல அந்த ஜாதகம் கேட்க வராங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நல்லது செய்யணும்னு நடப்புல இருக்கும்போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தைகள் நம்ம மூலியமாக அந்த கிரகங்கள் அவங்களுக்கு அரிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குமே ஒழிய எல்லாத்துக்கும் இது நடந்துருமானா நடக்காதுங்க. நான் நல்லா வாட்ச் பண்ணியிருக்காங்க. சில ஜாதகங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரம் சரியில்லாமல் நம்ம கண்ணை மறைக்கும். ஒரு நெகட்டிவ் பாயிண்டை கூட அவங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஜாதகங்கள் கிரகங்கள் கண்ணை மறைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இது நீங்கள் அனுபவபூர்வமாக தான் இதை நீங்கள் உணர முடியும். இப்போ குரு கூட சூரியன் சேர்ந்திருக்காருங்க. அஸ்தங்க தோஷம் 11 டிகிரியில் குரு சூரியனால அஸ்தங்க தோஷத்தை அடைவார். இந்த 5 டிகிரிக்குள்ள போகும்போது அந்த அஸ்தங்க தோஷத்துடைய அளவு அதிகமா இருக்கும். இப்ப சூரியன் ஸ்ட்ராங் ஆயிடுவார். சூரியனுடைய காரகத்துவங்களான அரசு, அரசாங்கம், தந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லதா மாறிடும். குருவுடைய அந்த புத்திரம் இருக்கிறதெல்லாம் குறிப்பா ஆண் வாரிசு, தனம் சார்ந்த விஷயங்களுக்கு சூரியனால நெகட்டிவ் வந்துடும். இது எந்த வீட்டுல இந்த இணைவு இருக்குது, அதுல அவங்களுடைய ஸ்தான பலம், சூரியனுடைய ஸ்தான பலம் என்ன, குருவுடைய ஸ்தான பலம் என்ன, இரு ஆதிபத்தியம் உள்ள அந்த குரு எந்த ஆதிபத்திய வீட்டுக்கு மறைகிறாரு, எந்த ஆதிபத்திய வீட்டோட கனெக்ட்ல இருக்கிறாரு, அவர் நல்லது செய்யக்கூடிய யோகரா அபயோகரா அப்படிங்கிறத பொறுத்து, சூரிய தசை நடப்புல வருதா குரு தசை நடப்புல வருதாங்கிறத பொறுத்து பலன்கள் கூட குறைய மாறும். உதாரணத்துக்கு சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு அஸ்தங்க தோஷத்துல உள்ள குரு கெடுதல் தான் செய்வார், பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. ஆனால் சூரிய திசை நல்லா இருக்கும். இப்போ சனியுடைய லக்னங்களுக்கே எடுத்துக்கோங்க, சூரியன் குருவுடன் சேர்ந்திருக்கிறதுனால சூரிய திசை வாரி வழங்கிறாது, ஆனால் கெடுக்காது. ஏன்னா அவர் சுபத்துவம், கெடுக்க மாட்டார். ஆனால் செவ்வாயுடைய லக்னமே இருந்தால் கூட இப்போ இந்த குருவும் சூரியனும் அஸ்தங்க தோஷத்தில் இருக்கிறது, இந்த குரு நல்லது செஞ்சிருவாரா? நல்லது செய்ய முடியாது. கெடுதல் செய்வாரா? கெடுதல் செய்ய மாட்டார். நல்லது செய்யக்கூடிய ஆதிபத்திய விசேஷம் உள்ள, அது செய்யறதுக்கு வலுவில்லாமல் இருப்பார். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிடணும். சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு அஸ்தங்க தோஷத்தில் உள்ள குரு கெடுப்பாரு,
ஆனால் செவ்வாயுடைய லக்னங்களுக்கு கொடுக்கறதுக்கு வலுவில்லாமல் இருப்பார். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜோதிடத்தில் நீங்கள் எங்கேயோ போயிடலாங்க. நீங்கள் எங்கேயோ போயிடலாம். இதுதான் அந்த ஜோதிடத்துடைய உயிர் நாடி. இது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எங்கேயோ போயிடலாம். அதுக்கப்புறம் சந்திரன் வரும் பொழுது ஒளித்தன்மை தான். அமாவாசை சந்திரனா பௌர்ணமி சந்திரனா, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கூட குரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதிக ஒளித்தன்மையால் அந்த பாவகம் நசியும். ஒருவேளை பௌர்ணமி சந்திரனுடைய இணைவு வரக்கூடாது. அதியோகங்கிறது வேற. ஆனால் இப்போ நம்ம இணைவு பற்றி தான் பேசுகிறோம். அப்போ இணைவு வந்தால் அந்த இடத்துல கேது இல்லை ஒரு சனி பார்வை, ஒரு செவ்வாய் பார்வை, இந்த மாதிரி கொஞ்சம் மட்டுப்படணும். அப்படி இல்லைன்னா அந்த பாவகம் வந்து அதிக ஒளித்தன்மையால் நசியும். அதுக்குன்னு அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துடலாமா? சேரலாம். சேர்ந்தால் சந்திர திசைக்கு அது நல்லது, குரு திசைக்கு நல்லது இல்லை. சந்திரன் வந்து இழந்த ஒளியை குரு மூலியமாக அவர் மீட்டு கொண்டு வந்துடுவார். ஆனால் குரு வந்து அமாவாசை சந்திரனால பாவத்துவம். இங்கே குருவுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் அடிபடும். சந்திரனுடைய காரகத்துவங்கள் ஆதிபத்தியங்கள் நல்ல விதத்தில் உங்களுக்கு கிடைக்கும், தசையில் கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் நல்ல காரகங்கள், சந்திரனுடைய நல்ல காரகம், நல்ல தாய் இருப்பாங்க. மனசு வந்து தடமான மனமுள்ள நபராக இருப்பாங்க. நீர் பொருட்களால் லாபம் அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எந்த வயதில் வருது அப்படிங்கிறத பொறுத்து வயதிற்கு ஏற்றார் போல காரக நன்மைகளை வாழ்நாள் முழுவதும் ஆதிபத்திய நன்மைகளை தசையிலையும் வழங்குவார், நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட சேர்றது நல்லது தாங்க. குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய்க்கும் நல்லது, குருவுக்கும் நல்லது. ஏன்னா நண்பர் இல்லையா? ஆனால் புதனுடைய லக்னங்களுக்கு எடுத்துக்கோங்க, செவ்வாயோட சேர்ந்துட்டார் குரு. அப்ப எப்படி இருக்கும்? செவ்வாய் வந்து சேர்ந்ததுனால குருவுடைய அந்த காரகத்துவங்கள் புதனுடைய லக்னங்களுக்கு பாதிக்கப்படும். புதனுடைய லக்னங்களுக்கு செவ்வாய் யாரு கூட எல்லாம் சேர்றாங்களோ அந்த கிரகத்தை கெடுப்பார். குறிப்பாக ஆண் வாரிசை தடை பண்ணுவார். இதையும் வந்து நீங்க வந்து எந்த வயசுல வருது, வேற ஏதாவது பாவ கலப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத பொறுத்து, எந்த வீட்டில் இந்த நிகழ்வுகள் நடந்திருக்குது, இரு ஆதிபத்திய கிரகம் இல்லையா ரெண்டுமே, அப்போ அதுல எந்த ஆதிபத்தியத்தோட, இப்போ 11ஆம் வீடா இல்லை 6ஆம் வீடா 8ஆம் வீடா, இந்த மாதிரி நல்ல ஆதிபத்தியமா கெட்ட ஆதிபத்தியமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம அதுக்கப்புறம் உள்ள பாயிண்ட்டுகளுக்குள்ள வந்து நம்ம போகணும். பொதுவாகவே குருவும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறது பெரிய நெகட்டிவ் கிடையாதுங்க. அப்படி ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. அதுக்கப்புறம் குருவும் புதனும் சேர்றது நான் ஏற்கனவே பல தடங்களை சொல்லியிருக்கிறேன், நல்லது கிடையாது. ரெண்டு பேருமே வந்து அவர் வந்து ஒரு ஜீனியஸ் குரு, இவர் வந்து ஜீனியஸாக தன்னை நினைத்து கொள்ளக்கூடியவர் புதன். அதனால ரெண்டு பேருமே வந்து ஒரு அதிமேதாவிங்கிறதுனால ஈகோ கிளாஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கும். சொன்னால் கூட என்ன இருந்தாலும் அவங்களுடைய இணைவு புதனுடைய காரகத்துவங்களையும் குருவுடைய காரகத்துவங்களையும் ஆதிபத்தியத்திற்கு எந்த விதத்திலையும் குறைவு ஏற்படாது. சுபத்துவ புதனாத்தான் இருப்பாங்க. கணித அறிவு, கம்ப்யூட்டர் அறிவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சார்ந்த துறைகளில் எக்ஸலண்டாக இருக்கிறது. பேசி பிழைக்கும், கமிஷன் வியாபாரம், இது போன்ற எல்லா விஷயத்திலையும் நல்லா தான் இருப்பாங்க. புதனுடைய இணைவு பெருசாக குருவையும், குருவுடைய இணைவு பெருசாக புதனையும் டேமேஜ் பண்ணிடாது. அதே இது அவங்க சுக்கிரனுடைய லக்னங்களாக இருக்கும் பொழுது ஆதிபத்திய குறைபாடுகளும் காரக நன்மைகளையும் வந்து புதன் செய்வார். ஏன்னா குரு கூட சேரக்கூடாது இல்லை, அவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் இல்லையா, அதனால் அதையும் பார்க்கணும். செவ்வாயுடைய லக்னங்களுக்கு புதன் கூட குரு சேரும் பொழுது அப்பவும் ஒரு 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவராக இருப்பார். அப்பவும் பார்த்தீங்கன்னா காரக நன்மைகளையும் ஆதிபத்திய குறைபாடுகளையும் தசையில வந்து வழங்குவாங்க. அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கூட சேரலாமா? சுக்கிரன் கூட தாராளமாக சேரலாம். ஆனால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கும் பொழுது குருவுடைய உயிர்காரகத்துவமான குழந்தைகளும் சுக்கிரனுடைய உயிர்காரகத்துவமான அந்த மனைவி கணவன் போன்ற விஷயங்கள், தாம்பத்திய சுகம், இது போன்ற விஷயங்கள்ல குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டா கூட ஒரு பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் சகலத்தையும் மாற்றும். இதே இடத்துல ஒரு சிறிய பாவ கலப்புகள் வந்தால் அதுவும் சகலத்தையும் வந்து மாற்றும். அதே நேரத்தில் அந்த இடத்துல ஸ்தானவலு, குரு ஸ்தானவலுவோடு இருக்கிறாரா இல்லை சுக்கிரன் ஸ்தானவலுவோடு இருக்கிறாரா இல்லை இரண்டு பேருமே ஸ்தானவலுவோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள். பிற வீடுகளையும் பொறுத்து 5ஆம் அதிபதி எப்படி இருக்காரு, 5ஆம் வீடு எப்படி இருக்கிறதுங்கிறத பொறுத்து புத்திரம் சார்ந்த விஷயங்களும், 7ஆம் வீடு 7ஆம் அதிபதி 3, 7, 11 இதை வைத்து தாம்பத்திய சார்ந்த விஷயங்களுக்கும் நம்ம அதுக்கப்புறம் வந்து மற்ற விஷயங்களை கம்பைன் பண்ணி தான் சொல்லணுமே ஒழிய பொதுவாகவே குருவும் சுக்கிரனும் சேர்ந்த உடனே தாம்பத்திய சுகம் கிடைக்காது, குழந்தைகளில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி பொதுவாக வந்து நம்ம சொல்லக்கூடாது. இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே நேரத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது பொருளாதார அடிப்படையில், குறிப்பாக பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் அந்த இன்பச் சுற்றுலா வாழ்க்கையை அனுபவிப்பாங்க பார்த்தீங்களா, அது சார்ந்த விஷயங்கள், அனுபவித்தல் சார்ந்த விஷயங்கள்லையும் நல்ல விஷயங்களை தான் கண்டிப்பாக வழங்கும். சனி கூட சேரக்கூடாதுங்க. இந்த 1981, 82 வீடியோ 80, 81 நினைக்கிறேன், அந்த வீடியோவை போட்டிருப்பேன்.
அதில் கன்னி வீட்டில் இந்த இணைவு இருக்கும். குருவும் சனியை நெருக்கமான டிகிரியில் வந்து சேருவாங்க. இது வந்து சனிக்கு நல்லது. சனியை ராஜயோகாதிபதியாக கொண்ட அந்த சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு குருவின் இணைவு சனியின் காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்களில் வாழ்நாள் முழுவதும் நன்மைகளையும் கொடுத்தாலும் அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியுடைய இணைவில் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் சில விஷயங்கள் அவர் வந்து நெகட்டிவ் வழியில் பணம் வரும். ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் சுபர் இல்லையா, அப்போ நெகட்டிவ் வழியில் பணம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நல்லது தான், இந்த காலத்தில் பணம் வர்றது நல்லது தானே, அதை யார் கெட்டதுன்னு சொல்லுவாங்க. அதனால நல்லது தான், இந்த இணைவு வந்து நல்லது தான் எல்லா லக்னங்களுக்கும். ஆனால் குருவை லக்னங்களாக கொண்டாங்கள, குருவை வந்து யோகராக கொண்ட லக்னங்களுக்கு இது நல்லது கிடையாது, அவருக்கு அது பாவத்துவம். சனி திசை நல்லா இருக்கும், சூரிய சந்திரர்களுக்கு கூட சனி திசை கெடுக்காது. அதே நேரத்தில் சனியை யோகராக கொண்ட அந்த சுக்கிரனுடைய லக்னங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் குருவை யோகராக கொண்ட லக்னங்களுக்கு நல்லது செய்ய வலுவில்லாமல் குரு பாவத்துவம் அடைந்துருவார். குறிப்பாக அவரை லக்னாதிபதியாக கொண்டவங்களுக்கு அது நல்லது கிடையாது. யோகராக கொண்டவங்களுக்கு திசையில் பாதிப்பை ஏற்படுத்துவார், காரக ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துவார் வாழ்நாள் முழுவதும். ஆனால் லக்னாதிபதியாக வரும்பொழுது அவரே பாவத்துவம் அப்படிங்கச்சல அதுக்கு ரெமிடி வந்து லக்னமாவது வலுவோடு இருக்கணும். லக்னாதிபதியாக அவர் பாதிப்படைகிறது நல்லது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிடணும். ராகு கூட சேரும் பொழுது என்ன நடக்கும், திசையில தான் பார்க்கணும். ராகு கூட குரு சேர்ந்துட்டாருங்க. குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல 5ஆம் வீடு 5ஆம் அதிபதியை பொறுத்தும், தனம் சார்ந்த விஷயங்கள், லாபம் சார்ந்த விஷயங்கள், பாக்கியதைகள் சார்ந்த விஷயங்கள் 2, 9, 11 இதனுடைய அதிபதிகள் வீடுகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்வார். அதே நேரத்தில் ராகு தசை நடக்குது, அப்போ குழந்தைங்க இருக்கும், வயதிற்கேற்றார் போல் குழந்தைய அவர் தான் கொடுக்கணும். ஏன்னா குருவை பாதிச்சிருக்காருல்ல, அப்போ அவர் தான் குழந்தைய கொடுக்கணும், அவர் தான் தனத்தை கொடுக்கணும். என்ன தசை வருதுங்கிறத பொறுத்து. இப்போ குரு தசை நடந்தால் சுத்தமாக முடிஞ்சுது, அவுட்டு. சுக்கிரனுடைய லக்னங்களாக இருந்தால் அவ்வளோதான், தொடச்சி நக்கிறோம், சுத்தமாக முடிஞ்சுது, நல்லாவே இருக்காது. அதே இது செவ்வாயுடைய லக்னங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு வலுவில்லாமல் பாவத்துவ அமைப்புகளில் அவருடைய காரக கெடுதல்களை வாழ்நாள் முழுவதும் ஆதிபத்தியங்கள் நன்மைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமையிலையும் வந்து அவர் இருப்பார். இது நல்லது கிடையாது. என்ன தசை வருதுங்கிறத பொறுத்து, எந்த ஏஜில் வருதுங்கிறதையும் பொறுத்து, லக்னத்தின் வலுவை பொறுத்து. ராகு தசை நடத்த வந்துட்டாருன்னா லக்னாதிபதி வலுவை பார்த்துருவோம். இப்போ மீன லக்னமே எடுத்துக்கோங்க, ராகுவும் குருவும் சேர்ந்துட்டாங்க. அப்போ ராகு தசை வரும்பொழுது கோடிக்கணக்கில் அள்ளி கொடுத்துருவாங்களா? லக்னத்திலேயே ஒரு பாவகிரகம் சனி அமர்ந்துட்டாரு, அப்படி ஒன்றும் பெருசாலாம் நல்லது செய்ய முடியாதுங்க. ஏதோ ஒரு குழந்தை இருக்கும், கொஞ்சம் பணம் இருக்கும், ஒரு குமாஸ்தா, ஜவுளி கடை குமாஸ்தா நம்ம குருஜி சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கும் மொழி. அப்படி ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காதுங்க. லக்னாதிபதி வலுவோடு இருக்குது. குருவுடைய காரகத்துவ தீமைகள் சிறிதளவு கொடுத்துட்டு அந்த ராகு தசை நடப்பில் இருக்கும் பொழுது வாரி வழங்கிடுவார். பிற திசைகளில் என்ன இருந்தாலும் அந்த குருவுடைய அந்த காரக தீமைகள் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் என்னைக்கு வந்து நம்ம மறந்துடக்கூடாது. இது வந்து நான் பிற வீடுகள் சொன்னாலும் அதையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம முடிவு பண்ணணும். கேது கூட இருக்கிறது கேல யோகம்னு சொல்லுவாங்க, நல்லது தான். குருவுடைய காரகத்துவங்களை பெருக்கி தருவார், இது நல்லது. மீன லக்னத்துக்கு பொதுவாக 5ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறது நல்லது இல்லைன்னு சொல்லப்பட்டா கூட அந்த இடத்துல கூட கேது உடன் அமர்ந்திருக்கிறது நல்லது. அது எக்ஸலண்டான பலன்களை கொடுக்கும். அது கேல யோகமாக சொல்லப்பட்டிருக்குது. அதனால குரு கூட ராகு இருக்கிறது குருச்சண்டால யோகம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது நல்லது கிடையாது. குரு திசைக்கு, ராகு திசைக்கு நல்லது. ஆனால் கேது சேர்ந்திருக்கிறது கேது திசைக்கும் நல்லது. இந்த கேல யோகம் குரு திசைக்கும் நல்லது. இப்படி தான் நீங்கள் வரணும். இது வந்து கெடுதல் செய்யாது, இது வந்து 2 திசைக்குமே நல்லது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடணும். இதுவும் எந்த வீட்டில் இந்த இணைவு நடந்துட்டு இருக்கு, எந்த அதிபதியாக அவங்க வாராங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம துலாம் லக்னம் எடுத்துக்கிடுவோம். மீன வீட்டில் குருவும் அமர்ந்திருக்காங்க, அப்போ கேதுவும் அமர்ந்திருக்காங்க. அப்போ எப்படி என்ன நடக்கும்? கேது வந்து நல்ல பலன்களை செஞ்சிருவாரா? செய்ய முடியாது. ஏன்னா 6ஆம் அதிபதி வீட்டில் 6ஆம் அதிபதியோட இணைவில் இருக்கிறாரு. அப்போ கெடுதல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்படி தான் ஒரு வரியில் வந்து பதிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. எல்லா நிலைமையிலையும் நம்ம யோசித்து தான் ஒரு பதிலை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். விதிகளுக்கு உட்பட்டு மட்டுமே ஜோதிடம் கிடையாதுங்க. நீங்கள் நேரடியாக ஜாதகங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதில் விதிக்கு உட்படாமலும் எத்தனை பாயிண்ட் உங்களுக்கு புரியுது அப்படிங்கிறது உங்களுடைய புலமையிலும் அனுபவத்திலும் புதனுடைய வலுவிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜோதிடத்தை வந்து இப்போ நம்ம சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 299 சார்ஜஸ் வந்து வாங்குகிறோம். அஸ்ட்ராலஜர் கோர்ஸ் வந்து மெம்பர்ஷிப் வீடியோ தொடங்கியிருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் தாராளமாக சேரலாம். அடிப்படையில் இருந்து ஆணாவண கிளாஸ் மாதிரி இல்லாமல் ஓரளவு உங்களுக்கு ஆணாவணம் தெரியணும். நாங்கள் வந்து ஒரு ஜாதகம் உங்கள் கையில் கிடச்சதுன்னா அதுக்கு எப்படி நம்ம பலன் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நுட்பமான கிளாஸாக வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க வந்து தாராளமாக சேரலாம்.
இதே மாதிரி இன்னொரு நாள் அடுத்து சுக்கிரனுக்கு பிற 8 கிரகங்களோட சேர்ந்திருந்தா என்ன மாதிரி பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயா.